இப்போ சாஃப்ட்வேருக்குள்ளே போவோம் பாருங்கள். இதுதான் ஃபோட்டோஷாப் சிசி 2019 ரிலீஸ் பண்ணதில் இன்டர்ஃபேஸ். நல்லா பார்த்துக்கலுங்க. இப்போ இங்கே நாம் ரீசெண்டாக செஞ்ச ஃபைல்ஸ்கள் வந்து சேவ் ஆகும். அதை நாம் தேவைன்னா ரிமூவ் பண்ணலாம். நம்ம ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் நமக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இலகுவாரிச்சு. அதுக்கு முதலாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போன உடனே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃபோட்டோஷாப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா முதலாவது நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போன உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபைல் எடிட்டுக்குள்ளே போய் எடிட் ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரல், சரியா? எடிட் ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரல்ன்ற இதுக்குள்ளே போங்க, ஜென்ரலுக்குள்ளே போங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் கீ அதில் வந்து Ctrl+K, அதில் பார்த்தீங்கனாலே விளங்கும். Ctrl+K. நீங்கள் ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதில் முதலாவது ஜென்ரலாக இந்த சாஃப்ட்வேரை பற்றின விஷயங்கள். இதில் பாருங்கள் வந்து கலர் பிக்கர், Adobe கலர், விண்டோஸ் கலர்னு 2 விஷயம் இருந்துச்சு. அதில் Adobe கலரை வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இது வழியே நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வழியே நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே வாங்க. இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்து அப்பியரன்ஸ், அதாவது இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து லைட்டாக இருக்கணுமா டார்க்காக இருக்கணுமான்ற விஷயம். இப்போ சில ஆட்களுக்கு வந்து லைட் வெர்ஷன் பிடிக்கும், சில ஆட்களுக்கு வந்து டார்க் வெர்ஷன் பிடிக்கும், இல்லாட்டி மிட் டார்க். அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டர்ஃபேஸோட கலரை ஃபஸ்ட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்வது. அதுக்கு அடுத்ததாக வந்து சில விஷயங்கள் இதில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்த ஒர்க் ஸ்பேஸும் தேவையில்லை. டூல்ஸ் ஓகே, ஹிஸ்ட்ரி ஓகே. ஃபைல் ஹேண்ட்லிங்கில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக்கலி ரிகவர். அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 hour வேலை செஞ்சு ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட யூபிஎஸ் இல்லை, சடனாக பவர் போயிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களோட மொத்த ஒர்க்கும் வந்து மொத்த க்ரியேட்டிவிட்டியும் அழிஞ்சு போயிடும். அப்போது இதெல்லாம் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆட்டோ ரிக்கவரியை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இந்த இருக்குது பாருங்கள், இதை எனேபிள் பண்ணிவிட்டு எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா அவங்களோட ரிக்கவர் ஆகணும். 5 minutes 10 minutes 15 minutes. நீங்கள் மினிமம் 5 minutesலேயும் வச்சுக்கொள்ளலாம். 10 minutesல டிஃபால்ட்டாக இருக்குது. அப்போ இதை கட்டாயம் நீங்கள் எனேபிள் பண்ணணும், சரியா? அப்போ அதை கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் தேவையில்லை, அது ஓகே. பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே வாங்க. பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டரோட ரேம் எத்தனை வீதம் ஃபோட்டோஷாப்புக்கு தேவைப்படணுன்றதை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிச்சோன்னா நான் 80 வீதம் கொடுத்து வச்சுருக்கேன். எந்த பிசியில் வந்து ரேமோட கெப்பாசிட்டி 8 GB. அப்போ 8 GBயில் 80% எடுத்தால் இருக்கிற மற்ற ஜிபி வந்து நம்மளோட கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கு போதுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கொள்ளணும். இப்போது 80 வீதத்தை நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு 4 GB ரேம் போட்டிருக்கீங்க, உங்களோட மெஷினுக்கு 4 GB ரேம் தான் இருக்குது. அப்படின்றக்குள்ள நீங்கள் 80 வீதத்தை கொடுக்கவே இல்லாது கொடுத்தா அப்போ உங்களோட மெஷின் ரன் ஆகிறதுக்கு ரேம் போதாது இருக்கும். அப்போது ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட மெஷின் தானாகவே வந்து லோட் ஆகும், தானாக ரீஸ்டார்ட் ஆகும். ஃபோட்டோஷாப் ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு மினிமம் 8 GB ரேம் வச்சுக்கொள்வது நல்லம். 4 GB இருந்தாலும் அப்செட் இல்லை, ஆனால் கொஞ்சம் லோட் ஆகும் மெஷின். அப்போது பாருங்கள், இப்போ மெமரி யூசேஜில் வந்து நான் 80% கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு 8 GB வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 75% 80% வச்சுக்கொள்ளலாம். அது உங்களோட இப்போ இதை நீங்கள் உங்களோட பெர்சன்டேஜை கூட்ட ஃபோட்டோஷாப் ரன் ஆகிற வீதம் கூடும், ஆனால் மெஷின் ரன் ஆகிற வீதம் ஸ்லோவாகும். காரணம் என்னென்னு இப்போ 80% ரேம் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துருமே, மிச்ச ரேம் தானே மெஷின் ரன் ஆகிறதுக்கு. இப்போ ரேம் வந்து 4 GB இருந்தால் நீங்கள் ஒரு 60% அப்படி தான் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா மெஷின் ரன் ஆகிறதுக்கு ரேம் தேவைப்படுமே, அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது இங்கே வந்து கிராஃபிக் ப்ராசஸர் செட்டிங். அதாவது இப்போ நம்மளோட ஃபோட்டோஷாப் வந்து முழுக்க கிராஃபிக் சம்மந்தமானது. இதில் வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் மிக முக்கியம். கிராஃபிக் கார்ட்ஸ் இல்லாமையும் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் கிராஃபிக் கார்ட்ஸ் இருந்தால் சில
ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணலாம். அதாவது 3D செட்டிங்ஸ், அடுத்தது வந்து ஆயில் பெயிண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிராஃபிக் ப்ராசஸர் அதாவது விஜிஏ உங்களோட கம்ப்யூட்டருக்கு போட்டிருந்தா தான் இப்படியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதில் வந்து இங்கே நீங்கள் யூஸ் கிராஃபிக் ப்ராசஸர் என்ற இந்த பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு காட்டுமே. எப்போ காட்டும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து எக்ஸ்டர்னலாக விஜிஏ அதாவது கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் எக்ஸ்டர்னலாக போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு எனேபிள் பண்ண காட்டும். அப்போ நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கிராஃபிக் கார்ட்ஸ் உங்களோட மெஷினில் இல்லைன்னு சொன்னால் இது காட்டாது. உங்களுக்கு காட்டாட்டியும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் அதை நான் சொன்ன மாதிரி 3D ஆயில் பெயிண்டிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணலாமல் போகும். அடுத்தது வந்து ஸ்க்ராட்ச் டிஸ்க், இதை கட்டாயம் பார்க்கணும். ஸ்க்ராட்ச் டிஸ்க்குன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோட்டோஷாப் வந்து எப்படி ரன் ஆகுது, அதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ஒரு 15 MB அதில் உங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோட சைஸ் வந்து 15 MB அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அந்த நியூ டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வந்து உங்களோட சி ஃபைல்ஸுக்குள்ளே, அதாவது விண்டோஸில் ரன் ஆகுமே நம்ம விண்டோஸில் ரன் ஆகிற அந்த சி ட்ரைவுக்குள்ளே வந்து அடோப்ன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே ஃபோட்டோஷாப்புக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த அடோப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் செய்கிற அந்த உங்களோட ஃபோட்டோ ரீடச்சப் பண்ண போகிறீங்கன்னா அந்த 15 MB ஃபோட்டோட அந்த டாக்குமெண்ட் அதை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஒட்டோவாக அவங்களோட சி ட்ரைவுக்குள்ளே சேவ் ஆகும். அப்போ சி ட்ரைவுக்குள்ளே சேவ் ஆகணும் அந்த ஃபைல், அந்த உங்களோட ஃபோட்டோ. அது வந்து 15 MB சைஸ்ன்னு சொன்னால் அப்போ 15 MB அங்கே எடுத்துடும். அதாவது அவங்களோட சி ட்ரைவில் உள்ள இப்போ ஒரு 256 GB அவங்களோட சி ட்ரைவ் வந்துச்சுன்னா அதில் 256 GBயில் ஒரு 15 MB எடுத்துடும். அதுதான் ஸ்க்ராட்ச் டிஸ்க்குன்றது. அப்போது இந்த ஸ்க்ராட்ச் டிஸ்க்கு நம்ம வெறும் நான் இங்கே இஏயும் கொடுத்து வச்சுருக்கேன். என்னோட இ ட்ரைவையும் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ நான் வெறும் சி ட்ரைவை மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த டெம்ப்ரரியாக ரன் ஆகிற அந்த ட்ரைவில் இப்போ நீங்கள் 256 300 MB 400 MB ஒரு பெரிய பேனர் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஜிபி கணக்கில் கூட இடத்த எடுக்கும். அப்போ அந்த டைமில் வந்து சி ட்ரைவ் ஃபுல்லாகுனுச்சின்னா இது ஓவர்லோட் ஆகுனுச்சின்னு அதாவது இந்த சி ட்ரைவ் வந்து ஓவர்லோட் ஆகுனுச்சின்னா அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளை ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு கொள்ளலாம் போகும். அதுக்காக இப்போ பாருங்கள், என் சி ட்ரைவில் வந்து 12 GB தான் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சிட்ருக்கேன். அது கிட்டத்தட்ட எனக்கு ரன் ஆகுறதுக்கு எடுக்குது வந்து 11 GB. அப்போ 11 GB ரன் ஆகுறதுக்கு எடுக்குதுன்னு சொன்னால் அப்போ இன்னொரு ஒர்க்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்னால் செஞ்சு கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் என்ன 12 GBயும் இந்த ரன் ஆகுறது ஃபைல் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் இதை க்ளோஸ் பண்ணினா மட்டும் திரும்ப அடுத்த ஒரு ஆக்டிவிட்டியை நான் ஃபோட்டோஷாப்பில் செஞ்சலாம். அப்படி செய்யலாமே. இப்போ இதே இருக்கும் பொழுது நான் 12 GB தான் இருக்குது, 11 GB எடுத்துட்டுன்னு சொன்னால் என்னால் இன்னொரு வேலையை செஞ்சு கொள்ளலாம். அதனால் ஸ்க்ராட்ச் டிஸ்கில் உள்ள இந்த இ ட்ரைவை நான் எனேபிள் பண்ணுறேன். அப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் சி ட்ரைவை தாண்டி இன்னொரு ட்ரைவை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்படி எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த 12 GB ஃபில் ஆகினாலும் ஒட்டோவாக இந்த ட்ரைவ்லேருந்து எடுக்கும். பாருங்கள் 186 GB இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த ட்ரைவை ஒட்டோவாக எடுத்துக்கொள்ளும். சரியா? கர்சர், ட்ரான்ஸ்பரன்சி, யூனிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ், கைட்ஸ், ப்ளகின்ஸ், டைப், ஓகே, இதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த 3 ஆப்ஷன் தான். இப்போ ஓகே.